ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம நினைக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாகவும் இருக்கும். அது பல வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம உணர்வுகள், எண்ணங்கள், நம்ம செயல்கள், இதெல்லாம் நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் நம்ம ஆசைப்படுறோமே தவிர, ஆனால் அதை ஃபோக்கஸாக நம்ம செயல்படுத்துகிறோமா, நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்கா, நம்ம நோக்கங்கள் அப்படி இருக்கா அப்படிங்கிறதுல சந்தேகம்தான். ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம முயற்சி, நம்ம வெற்றி, நம்ம லட்சியம், நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அடைவதற்கு தடையாக நம்மக்கிட்டவே இருக்கிற விஷயம் இந்த சுய வெறுப்பு, தாழ்மை. இந்த விஷயங்கள் நம்ம எப்படி அதை நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளே தடையாக ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஆற்றல் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சம் தோன்றின முதல் இன்று வரை இனிமேலும் இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம் ஆற்றல். அது எப்போவுமே ஆற்றலாக இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நம்ம எந்த மாதிரி ஆற்றல் பயன்படுத்துகிறோமோ, நம்ம எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள், எந்த மாதிரியான ஆற்றல்கள் நம்ம அதுக்கு ஊக்கம் கொடுக்குறோமோ அதையே அது செயல்படுத்தும். ஆற்றல் ஒருபோதும் ஓய்வு எடுக்கிறதில்ல. ஒவ்வொரு ஆற்றல் வெளிப்படும் போதும் அதற்கான ஈக்குவலான ஒரு செயல்வினை இந்த பிரபஞ்சத்தில் நடந்தே தீரும். ஓகேங்களா? அந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுக்க எங்கேயுமே நிறைஞ்சே இருக்குது. ஓகேங்களா? நம்மக்கிட்டேயும் இருக்குது. அந்த ஆற்றலால் தான் நம்ம வாழ்கிறோம், உயிரோடு இருக்கோம், எல்லா வேலையும் செய்கிறோம், சுவாசிக்கிறோம், பேசுகிறோம், எல்லா உணர்வையும் கிரகிக்கிறோம். அப்போது அந்த ஆற்றலானது எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நாம் நம்ம மேலே ஒரு வெறுப்போ, சோகமோ, வருத்தமோ, இல்லை தாழ்மையோ அதை நம்ம நம்ம மனதளவில் ஏற்றுக்கொள்ளும்போது அதையே இந்த ஆற்றல் அதிகப்படுத்தும், அதையே உருவாக்குது. ஓகேங்களா? நம்ம வீட்டிலே பல டைம் பார்த்துருப்போம். நம்ம கோவப்படும்போது அந்த கோபம் அப்படியே இரட்டிப்பாகும். அது இன்னும் மற்றவங்க கிட்ட பரவும். அந்த கோபம் மற்றவங்களுக்கும் அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி அவங்களையும் கோவப்பட வைக்கும். இது இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஆற்றல் நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதை அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான நெகட்டிவான உணர்வுகள் நம்ம மனதுக்குள்ளேயோ, நம்ம எண்ணத்துலேயோ, செயல்லையோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அது நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடும். ஓகேங்களா? நம்ம தாழ்மைக்கு தான் கொண்டு வரோம். இதெல்லாம் நம்மளுடைய ஒரு நெகட்டிவான உணர்வுகள் எல்லாமே நம்மளுடைய இயலாமையை தான் காட்டுது. நமக்கு அது ஒரு ஒரு ஆளுமையை கொண்டு வர்றதுக்கு பதில் நம்மளுடைய இயலாமை, தோல்வி, இந்த சூழ்நிலையில் அது தள்ளி விட்டுடுது. ஓகேங்களா? நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்கள் நம்ம ஏற்படுத்தும் போது அது நம்ம ஆளுமையை அதிகரிக்கும், நம்மளுடைய திறமை இன்னும் அதிகரிக்கும். நம்ம எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி யோசித்து நம்ம அதை கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில், கொஞ்சம் க்யூரியாசிட்டியோட, கொஞ்சம் ஆர்வமாக நம்ம பாசிட்டிவாக செயல்படும்போது அது இன்னும் இரட்டிப்பாகும், இன்னும் அதிகமான வளர்ச்சியை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சமே ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகுது. ஓகேங்களா? ஒரு growth மைண்ட் செட்டில் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சிந்தனையும், நம்ம எண்ணங்களும், நம்ம உணர்வுகளும் அதை நோக்கியே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது இன்னும் பிரபஞ்சத்தோட ஒற்றி நம்ம செயல்படக்கூடிய விஷயமா மாறிடும். சொல்லப்போனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒன்றொன்றுத்தையும் நம்மளே ரெக்கக்னைஸ் பண்ணணும், வரவேற்கணும், பாராட்டணும், நமக்கு நாமே பாராட்டு தெரிவிச்சுக்கணும். நம்ம இந்த இயற்கை படைப்பில், நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் பெருமிப்பாக பார்க்கணும், ஆச்சரியமாக பார்க்கணும். அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய செயல்பாடுகள், இதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி கொஞ்சம்
இந்த பிரபஞ்சத்தை ஒரு பாராட்டும் விதமாக, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கும் விதமாக நம்ம அந்த பார்வையை மாற்றணும் அப்படின்னா, இது இந்த பிரபஞ்சத்தையே உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமேவும் சொல்லிக்கலாம், மற்றவங்களுக்கும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது இந்த பிரபஞ்சத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரியும், இந்த பிரபஞ்சத்தை பாராட்டுற மாதிரியும் இருக்கும். நமக்கு நாமே நம்ம திறமைகள், நம்ம செயல்களை குறித்து நம்ம பாராட்டணும். நமக்கு இந்த சக்தி, இந்த ஆற்றல் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து தான் பெற்று நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறோம். அப்போது இந்த பாராட்டானது நமக்கு நாமே சொல்லிக்கும்பொழுது, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு ஆற்றல், சக்தி அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகப்படியான ஒரு பவர் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இதுக்கு தான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த நன்றி உணர்வு இந்த பிரபஞ்சத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி பாராட்டுற மாதிரியான விதமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே சமயத்தில் நம்ம அதை உணர்வுபூர்வமாக நம்மளே ரசிக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தையும் ரசிக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தையே பாராட்டும்போது அந்த ரெக்கக்னேஷன் அது ஒரு நன்றி உணர்வாகவும் நம்ம வெளிப்படுத்தும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு நமக்கு புரிய வைக்குது. அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு உற்சாகமான மைண்ட் செட்லேயே இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல், மிகப்பெரிய சக்தி நமக்குள்ளே இயங்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் நம்முடனே இருக்குது. அதனால் நமக்கு எப்பயுமே பலம் குறைவதில்லை, நம்ம ஆற்றல் குறைவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எது நினச்சாலும் நம்மளால் சாதிக்க முடியும். நமக்கு துணையாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் மிக சக்தி வாய்ந்தது. அது நம்ம எந்த நிலைமைக்கு வேணாலும் உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளோட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உற்சாக மைண்ட் செட்டோட நம்ம எல்லா விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட அந்த உற்சாக மைண்ட் செட்டோட நம்ம செயல்படும்போது, அந்த பிரபஞ்ச பேராற்றலானது நமக்குள்ள மிகப்பெரிய லெவலில் வேலை செய்யும். ஓகேங்களா? அந்த உற்சாக மைண்ட் செட் நம்ம எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வத்தோட நம்ம சக்தி வாய்ந்தவங்க, நம்ம திறமைசாலி, நம்ம இந்த மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மளோடவே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நம்ம செயல்படும்போது, நமக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம், மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த ஆற்றலானது பல சக்தி வாய்ந்த விஷயங்கள் நமக்குள்ளே அது செயல்படுத்தி காட்டும். அது எப்போ நமக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளோட இந்த ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கும் அப்படின்னா, நம்ம ஆர்வமாக இருக்கும்போது தான், நம்ம உற்சாகமாக இருக்கும்போது தான். ஓகேங்களா? இப்போ நம்ம நெகட்டிவாக நம்மளால் முடியாது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நம்ம சோர்வாக இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஆற்றலும் நம்ம வீணடிக்கிறோம், நம்ம அவமானப்படுத்துகிறோம், அதை நம்ம நொறுக்கி போடுறோம். ஓகேங்களா? நம்ம உற்சாகமாக செயல்படும்போது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எதையும் சாதிக்க முடியும். அதிகப்படியான ஆற்றல் எனக்கு இருக்குது, இந்த பிரபஞ்ச பேராற்றலே எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற உற்சாக செயலோட நம்ம மைண்ட் செட்டோட, மனதோட, உணர்வோட நம்ம செயல்படும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு சக்தியே பயங்கரமாக கொடுக்கப்படும். நம்ம மைண்டுக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே, எல்லா இடத்துலையுமே அந்த பேராற்றல், அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு உற்சாகமான முறையில் தான் அதிகமாக கிடைக்கும். அப்படி ஒரு உற்சாகமான மைண்ட் செட்டில், ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த எண்ணத்தோட செயல்படும்போது, உணர்வோடு செயல்படும்போது, நிச்சயமாக பாருங்கள், புது புது ஐடியாலாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். புது புது விஷயங்கள் எல்லாம் நம்ம சாதிப்போம், செய்து காட்டுவோம். நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அன்னையிலிருந்தே தொடங்க ஆரம்பிக்கும். நம்ம அதை நல்லா உணரலாம். நீங்கள் எப்பவுமே உற்சாக மைண்ட் செட்டோட
ஒரு சுறுசுறுப்போட என்னால் எதையும் சாதிக்க முடியும், எனக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலே துணை இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு புது புது ஐடியா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எண்ணி ஒரு 21 நாள்லவே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதே சமயத்தில் நம்ம எண்ணங்கள், உணர்வுகளில் வெறுப்பு, கோபம், இயலாமை, தாழ்மை இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி, இந்த பிரபஞ்சத்தையே நொறுக்கி போடுற மாதிரி, பிரபஞ்சத்தையே செயல்பட விடாமல் தடுக்கிற மாதிரி இந்த உணர்வுகள், இந்த எண்ணங்கள், செயல்கள் இது எல்லாத்தையுமே நெகட்டிவாக நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நம்ம மைண்ட் செட்டை எப்பவுமே உற்சாகமாக வச்சுக்கோங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மட்டுமே எதையும் செய்ய போகிறதில்ல. உங்களுக்குள்ள ஒரு பிரபஞ்ச பேராற்றல் இருக்குது. ஓகேங்களா? அது உங்களுக்கு உண்மையிலேயே துணை இருக்குன்னு நம்புங்க. அப்படின்னா தான் நீங்கள் உற்சாகமாகவே செயல்பட முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றமாக நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அது நிறைவேற்றி தரும். அதுவும் பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக அது நிறைவேற்றி தரும். ஏன்னா நீங்கள் உற்சாகமாக இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு செயல்படும்போது நீங்கள் ஒரு ஆக்கும் சக்தியாக இந்த பிரபஞ்சத்தில் மாறுகிறீர்கள். ஓகேங்களா? ஆக்கும் சக்தினா உருவாக்கும் சக்தி. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்கள் மூலியமா இந்த பிரபஞ்சம் செய்யும். இந்த உலகத்தில் பெருசாக சாதித்தவங்க, கண்டுபிடிச்சவங்க, விஞ்ஞானிகள், அறிவாளிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக, ஆர்வமாக இந்த உலகத்துக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும், உருவாக்கணும், கண்டுபிடிக்கணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் செயல்பட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த அறிவு, ஞானம் கொடுக்கப்பட்டது. அவங்க மூலியமா இந்த உலகத்துக்கு எல்லா பயன்களும் கிடைக்க பெற்றிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போது அந்த உற்சாக மைண்ட் செட்டோட நம்ம ஆர்வமாக செயல்படும்போது இந்த பிரபஞ்சம் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய அந்த பிரபஞ்ச பேராற்றலையும் அறிவையும் நமக்கு எக்கச்சக்கமாக கொடுத்து நம்மளை உந்தி தள்ளி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவாக்கத்தை நம்ம மூலியமா கொடுக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நம்மளை பயன்படுத்தும். இந்த உலகத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம உற்சாகமாக இருக்கும்போது, செயல்படும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளை உருவாக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த இந்த பிரபஞ்சம் செய்யாதா என்ன? அப்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னாலும், இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாலும், அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க மைண்ட் செட்டுக்குள்ளே ஒரு உற்சாகமான மைண்ட் செட்டோட செயல்பாடு, உணர்வு எல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாமே இந்த வெறுப்பு, தாழ்மை, கோபம் இது எல்லாத்தையும் இன்றையோட விட்டு தள்ளுங்க. ஓகேங்களா? இனி நம்மளோட மிகப்பெரிய பேராற்றல் மிக்க பிரபஞ்சம் நம்மளோட துணை இருக்குது. என்னால் எதையும் சாதிக்க முடியும். நம்ம செய்கிற அன்னன்னைக்கு செய்கிற விஷயங்களுக்கு கூட நமக்கு நாமே பாராட்டிக்கணும். ஓகேங்களா? நம்ம மூலிமா இந்த பிரபஞ்சம் செய்யுது அப்படிங்கிற ரெக்கக்னிஷனோட நமக்கு நாமே செய்யக்கூடிய விஷயங்கள் பாராட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் மேலும் மேலும் நம்மளை உற்சாகம் அடைய செய்யும். அந்த செயலை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த அறிவு, அந்த திறமை, ஞானம் எல்லாம் இன்னும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுத்து, நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதன் வழி அந்த பாதையில் நம்ம நகர்த்தி கொண்டு போய் விடும். அதனால் நீங்கள் இன்னிலிருந்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். தாழ்த்தி கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு இவ்வளோதான் முடியும், இவ்வளோதான் திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் திறமை, இந்த பிரபஞ்ச பேராற்றலின் சக்தி அப்படிங்கிறத ஒரு பாராட்டுதலோட, ரெக்கக்னேஷனோட, ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.